தினந்தோறும் வேத வாசிப்பு இருக்கணும், தினந்தோறும் ஜெப வாழ்க்கை இருக்கணும், தினந்தோறும் எப்படியாவது கத்தருக்குள்ளாக நம்ம வாழ பிரயாசப்படணும். அப்படி என் கேப் போட்டிங்கன்னா சாத்தாவுள்ள நுழைஞ்சிருவான். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். அவன் யாரை விழுங்காமோ என்று என்ன பண்ணுறான்? சாத்தா வகை தேடி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது மறந்துட விடாது. கடவுளும் அவரும் சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு அவருடைய தெய்வ தூதர்களை கொண்டு. சாத்தானும் அவனுடைய தூதர்களை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? உலகத்தை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? துன்மார்க்குடைய ஆலோசனையை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதிகள். நம்முடைய வேத வாசிப்பு தினந்தோறும் எப்படி இருக்குது? நம்முடைய தினந்தோறும் உள்ள ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நிறைய காரியங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரைட்டு, கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு நேரம்.